ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பண்ண போகிறோம். வீட்டில் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது, க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சமையலை குறைச்சிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். வாரத்தில் 1 நாள் 2 நாள் சமையலை நல்லா குறைச்சிட்டு வீட்டை க்ளீன் பண்ணுற வேலைகள், மற்றபடி வெளியில் திங்ஸ் எல்லாம் வாங்க போகிற வேலைகள்லாம் வச்சுப்பேன். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான் லெமன் சாதம். லெமன் சாதம் நம்ம 4 பேருக்கு பண்ண போகிறோம். 4 பேருக்கு 6 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினதும் 4 பேருக்கு செய்கிறதுனால ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நான் 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன், அது வீடியோவில் வரல, அதனால் சொல்லிடுறேன். அடுத்து ஒரு 4 பிஞ்சு காயப்பொடி, பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளவு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயில் இது வதங்கணும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருந்தேன். அதிலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். போதும், தாராளமாக ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூனில் உள்ள புளிப்பு தாராளமாக போதும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தை சேர்க்கும்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப நான் உப்பு சேர்த்துட்டு ஆன் பண்ணியிருக்கிறேன். ஆன் பண்ணி இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வற்ற விடுவோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாதத்தை கிளறிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம இந்த சாதத்தை கலந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சாதத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 350 கிராம் ரைஸை நான் வேக வச்சு வடித்து எடுத்த அரிசி தான். நல்லா பக்குவமாக பதமாக வடிச்சிருக்கணும். இல்லை நீங்கள் சரி போல் குக்கரில் வைக்கிறீங்கனாலும் கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரியே நீங்கள் வச்சுக்கணும். வழக்கமாக 1க்கு 2 வைக்கிறீங்க அப்படின்னா மொத்தத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி குறைச்சிட்டு நீங்கள் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. வடிக்கிறதா இருந்தாலும் நல்ல உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நான் உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ தேவைப்படுது. நான் எடுத்து வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் அந்த லெமன் மிக்ஸில் இருந்து நான் திரும்ப 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போதும். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மீதி இருக்குது. இப்போ உப்பும் கொஞ்சம் தேவை, உப்பையும் சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் முதல்ல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் 2 பேர் கலரிங்கன்னா எடுத்து வச்சுட்டு கலந்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா புளிப்பு உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பு அதிகமாகிட்டுனா உங்களால் அதை சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் மீதி இருந்தது. இப்போ நான் வதக்கும்போது கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை மேலே போட்டுக்கிறேன். அப்படியே பரிமாற வேண்டியதான். இது கூட பார்த்திங்கன்னா பருப்பு வடை, ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சாலை மீன் ஃப்ரை, கவளை மீன் ஃப்ரை, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியாது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை, அதுவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது கூட வெறும் சிப்ஸ் கூட வச்சுக்கலாம். நீங்கள் அதாவது முடியலை, ஒன்றும் செய்ய முடியலைன்னா வெறும் சிப்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.